ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 11 o'clock போல் தம்பிக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பனானா பேன் கேக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பனானா, எக்கு, பால், கோதுமை மாவு. இப்போ வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி, செவ்வாழைப்பழம் தான் எடுத்திருந்தேன். கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவு சுகரு, ஒரு முட்டை, தேவையான அளவு வந்து பால், அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு வந்து அதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு ஆட் பண்ணலாம். மைதா மாவு ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். நம்ம குழந்தைங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற போது அதனால் நம்ம மைதா மாவு வேணாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் வெனிலா எசன்ஸும் அதோட சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து நம்ம தோசை தவா வச்சு அதில் வந்து குட்டி குட்டியாக ஊற்றி நெய் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது மேலே வந்து பனானா வந்து வச்சு ஹனி சர்வ் பண்ணி சாப்பிட்டா அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வெளியில் வாங்குகிற ஸ்நாக்லாம் குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.